ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்கன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சே ஆகணும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது என்னென்னா, இதோ நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இதுதான் தளபதியோட விசில் சின்னம். ஆனால் இது யாரோட சின்னம்னே தெரியலைங்க. ஆனால் பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரியே தான் இருக்குது. நம்ம தளபதியோட விசில் சின்னம் மாதிரியே இருக்குது. இது ஒரு சுயேட்சை வேட்பாளர் இந்த சின்னத்தை வாங்கியிருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக இந்த வயசானவங்களுக்கு இல்லை கொஞ்சம் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும். நம்ம எங்கேயாவது ஒரு நம்மளோட விசில் சின்னத்தை வரைகிறோம்னாலோ இல்லை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னாலோ நம்ம ஏதோ ஒரு கூகுள்லேருந்து ஒரு விசில் ஃபோட்டோவை எடுத்து நம்ம ஷேர் பண்ண வேண்டாம். தேர்தல் ஆணையம் எப்படி கொடுத்துருக்காங்களோ, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அதே சின்னத்தை அப்படியே நம்ம ஷேர் பண்ணால் தான் அந்த இடத்துக்கு போய் ஓட்டு போகிறவங்களுக்கு அந்த சின்னத்தை பார்த்து கண்டுபிடிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம நமக்கு ஓட்டு செதறணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம தாங்க தடுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்கட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லேடி ஒருத்தங்க நம்மளை பற்றி நம்ம அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம், விசில் அடித்து அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணுறோம், அராஜகம் பண்ணுறோம், அக்கிரமம் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு அவங்களோட ஆவேசத்தை எல்லாத்தையுமே கொட்டியிருக்கிறாங்க. நமக்கு விசில் சின்னம் கிடைச்சதை நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி அப்படியே கொண்டாடணும். வெளியில் இருக்கவங்களுக்கு இனிப்பு வழங்கி நிறைய பேத்துக்கு எல்லாத்தையும் அன்பளிப்பு கொடுத்து, நிறைய பேத்துக்கு விசிலெல்லாம் அன்பளிப்பாக கொடுத்து நம்ம அந்த விசில் சின்னத்தை எல்லாத்துக்கும் பரப்பணுன்றதுக்காக நம்ம அதை ஒரு திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடினாங்க. அதை பார்த்துட்டு ஒரு மேடம் அதுக்கு நடுவில் வீடியோ எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அடுத்தவங்கள அராஜகம் பண்ணுறோம், போகிற வரவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம், ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, பஸ்ஸை நிறுத்தி வச்சு அந்த பஸ்ஸை நம்ம அங்கே அராஜகம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ மூலிமா நான் என்ன அவங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன்னா, அவங்க யார் என்னன்றது நம்ம ஆளுங்க நம்மளோட ஐடி விங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க அந்த மேடம் யாருன்னு. அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லாத விஷயம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளாவது ஒரு பஸ்ஸை நிறுத்தலாம் இல்லை, அந்த பஸ்ஸை ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்கிது, அந்த பஸ்ஸை ஸ்டாப்பிங்கில் நின்றுருக்குது, இறங்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம போய் இனிப்பு வழங்கி நம்மளோட கொண்டாட்டங்களை தெரிவிக்கிறோம். ஆனால் அதை இந்த மேடம் எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, நம்ம போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணுறோம் அப்படின்றத மக்கள் மனசில் பதிய வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது நடக்கலை, அது வேறு விஷயம். ஸோ நம்ம ஒரு இனிப்பு வழங்கினதுக்கே இப்படின்றாங்களே, மற்ற கட்சிக்காரவங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாமா? அது எந்த கட்சிக்காரங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ஸோ அந்த வீடியோவை நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. இது என்ன விழா? இது சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், பொங்கல் விழா எழுதியிருக்கு. பொங்கல் விழான்னு எழுதியிருக்கு, சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். பொங்கல் விழாவில் அந்த கட்சிக்காரங்க பண்ணுறதை நீங்களே பார்த்துக்கோங்க. பப்ளிக் பிளேஸில் எவ்வளோ சின்ன குழந்தைங்க அங்கே இருப்பாங்க, எத்தனை பெண்கள் அங்கே இருப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு குற்றமாக தெரியலையாம், இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையாம். நம்ம ஒருத்தவங்களுக்கு பஸ்ஸில் வரவங்களுக்கு சும்மா போகிற வரவங்களுக்கு இனிப்பு வழங்கினது அது ஒரு பெரிய குற்றமாக தெரியுதாமா. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்போசிட் கேங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுங்க என்னடா என்ன பண்ணாலும் இவனுங்க சந்தோஷமாகவே இருக்கிறானுங்க, என்ன பண்ணாலும் இவனுங்க முகத்தில் அந்த ஒரு சோகம் ஒரு வருத்தமே தெரிய மாட்டேங்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆனால் திருவிழா மாதிரி கொண்டாடுறானுங்க, ஒரு விசில் சின்னம் கிடைச்சா திருவிழா மாதிரி கொண்டாடுறானுங்க, ஒரு கட்சி ஆரம்பித்தா திருவிழா மாதிரி கொண்டாடுறானுங்க, ஒரு கட்சி மீட்டிங்னா திருவிழா மாதிரி கொண்டாடுறானுங்க. எப்போ பார்த்தாலும் இவனுங்க எது எடுத்தாலும் ஒரு சந்தோஷமாகவே இருக்கிறானுங்களே, எப்படி இது? அதெல்லாம் நம்ம எப்படியாவது முறியடிக்கணுன்ற பல பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க என்னமோ பண்ணிட்டு அதை விடுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மாநில மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்குதுங்க. தளபதி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ கிளிப்பை ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் போடுறேன் பாருங்க. நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்துல விசில் சின்னம் ஒதுக்குனாங்க. நமக்கு அந்த விசில் அடிச்சே கொண்டாடுறாங்க எதுவா இருந்தாலும். தளபதி பேசுறதுக்கெல்லாம் முன்னெல்லாம் கை தட்டினது, விசில வாயில் அடிச்சது அதெல்லாம் போய் இப்பெல்லாம் ஆளால் கையிலே விசில் எடுத்துக்கிட்டாங்க. தளபதி பேசுறது கூட கேட்கலங்க, அந்த அளவுக்கு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் அது கொஞ்சம் லேட்டாகும், இருந்தாலும் பரவாயில்ல. அதை பற்றின கேஸு தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஜட்ஜு சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா.
ஸோ தீர்ப்பு எப்போ வருதுன்னா 27ஆம் தேதிங்க. 27ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு வழங்குறாங்கன்னு பார்த்துட்டு நான் உடனுக்குடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லாரோட ஓட்டும் கண்டிப்பாக டிவிக்கு உழுவணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா 2 சின்னமே பார்க்க ஒரே மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதில் நிறைய கன்ஃபியூஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 2 சின்னத்தையும் நீங்களே பாருங்கள். 2த்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் தான், ஒரு சில விஷயம் தான் வித்தியாசம் இருக்குது. இது வந்து நான் ஃபோன் ஸ்க்ரீனில் நம்ம இப்படி திருப்பி வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுதுங்க. நம்ம வந்து ஓட்டு மிஷினில் பார்க்கணுன்னா அது ரொம்ப குட்டியாக தெரியுங்க, சின்னதாக தெரியும். ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் கன்ஃபியூஷனாக ஆகிடுவாங்க எது விசில் சின்னம்னு. அதனால் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேர் அதே விசில் மாதிரி இருக்கிற நிறைய சின்னத்தை எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எப்படி நம்ம விசில் சின்னத்தை நமக்கு தேர்தல் ஆணையம் வழங்கினாங்களோ அதே மாதிரியே நம்ம ஷேர் பண்ணுறது தாங்க நமக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி டிவிகே கட்சியோடையும் தளபதி விஜய் அவர்களோட அப்டேட்டும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். வேறு ஏதாவது ஒரு விஷயம் நான் ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ அதுவாக இருக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.